அதிகாரமிக்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்காரு. அஷ்டமத்த சனி நடக்குது. ஆனால் அந்த அஷ்டமத்த சனியில் என்ன பண்ணுன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அதிக அலைச்சலை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வரும். உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் உண்மை நேர்மையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த அஷ்டம சனியும் பெரிய பாதிப்பு தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 6 கூடியவன் 7 கூடியவன் 8ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்கார். அப்போ இவர் உட்காரும் போது என்னன்னா சிம்மராசிக்கு சனி பகவான் இயற்கையாகவே பகை தான். அப்போ கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டிலுக்கு ஏற்பாடு போல் இந்த அஷ்டமத சனியை நினச்சி நம்ம பெருசாக பாதிப்பு வரும் பயந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களோட விடாமுயற்சியின் மூலமாக எல்லா வகையான காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்கும். குறிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பாதிப்பெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஓய்வு உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய தொந்தரவு பல வகையில் பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்றதா இருக்குது. அதே நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையான முயற்சி மூலமாக தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல் இருப்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. ஆனால் ஓரளவுக்கு லாபத்தை கிடைக்கும். இருக்கிறத வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான சிறுதுளி பெருவல் என்ற மாரி சின்ன சின்னதான ஒரு முயற்சியின் மூலமாக பல வகையான வெற்றிகள்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக அரசியலில் போகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அரசியலில் போன்ற ஒரு ஆர்வங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இயற்கையாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும். அதனால் ஆன்மீக யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தானாக தேடி அமைச்சு கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கிறவங்களை மட்டும் அடிக்கடி இந்த வாக்குவாதங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. ஐயா அவர்கள் எப்பயும் சொல்கிற மாரி பார்த்தீங்கன்னா வெள்ளை பெட்ஷீட்டை போத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பயுமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படணும் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டிக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். பெண்ணின் கௌரவம்.